அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மிதுனம் கடகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். நடப்பு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். முதல் 5 மாத காலம் கடகராசியில் முன்னேறி சென்று அதிசாரமாக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் சிம்மராசிக்கு சென்று மீண்டும் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசியில் அமர்ந்து இந்த ஆண்டு முழுக்க சஞ்சாரம் செய்ய போகிறார். இதன் மூலம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் பலன்கள் காணலாம். புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய முதல் நட்சத்திரம், தேவகணம் கொண்ட நட்சத்திரம். கடந்த 2 வருஷமாக புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பலன் இல்லை. அதாவது ரிஷபராசியில் இருந்தாலும் சரி, மிதுன ராசியில் வரும்போதும் சரி, உங்களுக்கு குரு பலன் இல்லை. ஜென்ம நட்சத்திராதிபதி ஜென்ம நட்சத்திரத்திலே செல்லும்போது பெரும்பாலும் பணங்காசு ரீதியாக, சொந்த பந்த உறவுகள் ரீதியாக மன அழுத்தம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும். ஜென்ம நட்சத்திரத்தில் ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். குரு பெயர்ச்சியாகி 1 மாத காலம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சற்று மன அழுத்தமாகத்தான் இருக்கும். ஆனி மாதம் முதல் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குருபலன் மிகச்சிறப்பாக வரும். குருபலன் இருக்கும்போது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் மிக பலமாகிறது. 2ஆம் இடம் பலமாக இருக்கும்போது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும், உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்கள் நல்ல வேலை கிடைக்கும், கை நிறையா பணம் சம்பாதிக்கலாம், பணங்காசு தேவை பூர்த்தியாகும். பிரிந்த தம்பதியர்கள் கடந்த 2 ஆண்டுகளில் பெற்றோர்களிடம் சண்டை போட்டுக்கிட்டோ அல்லது கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டோ ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் பிரிந்திருப்பவர்கள் இப்போ ஒன்று சேரலாம். குடும்பத்தோடு நல்லா சந்தோஷமாக பேசி பழகலாம். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா ஆனி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வனபரஸ்தான நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புனர்பூசத்திற்கு 2வது நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வார். குரு 2வது நட்சத்திரத்தில் செல்லும்போது பணப்பிரச்சனை படிப்படியாக குறையும், குடும்ப பிரச்சனை தீரும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் வெளிநாடு சென்று பணிபுரிபவர்கள், வெளிநாட்டில் தங்கியிருப்பவர்கள், ஒரு 40 வயதிற்கு மேல் 50 வயதிற்கு மேல் பட்டவர்கள் சிலருக்கு மன அழுத்தம் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்திருக்கும். அந்த மன அழுத்தம்லாம் குறையும். டென்ஷனில் இருந்து, படபடப்பில் இருந்து புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் விடுபடுவீங்க. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 3வது வீட்டிலே குருபகவான் செல்வார். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து உங்களுக்கு பயணங்கள் ஏற்படும். அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம், வேலை தொழில் உத்தியோக ரீதியாக இருக்கலாம், படிப்பு ரீதியாக இருக்கலாம். இளைஞர்களுக்கு காதல் மலரும். இளைஞர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3வது வீட்டிலே குரு செல்லும்போது உங்களுடைய முயற்சிகள், நல்ல காரியங்களுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா உடனே வெற்றியாகும்.
புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். குடும்பஸ்தானத்திலே குரு செல்லும்போது கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பணப்பிரச்சனை தீரும், சுபகாரியங்கள் நடக்கும், பணம் பற்றாக்குறை இல்லாமல் செலவுக்கு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கிய ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணலாம். கடகராசியில் குருபகவான் அமர்ந்து நேர் 7ஆம் பார்வையால் மிதுன ராசிக்கும் சரி, கடகராசிக்கும் சரி, மகர ராசியை பரிசுகிறார். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அசிங்க, அவமானம், துயரம், துக்கம், கடன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கங்களிலிருந்து விடுபடுவீங்க. 8வது வீட்டை மிதுன ராசிக்கு குருபகவான் பாரி செய்யும்போது சிலருக்கு இன்சூரன்ஸ் மூலம், கோர்ட்டு கேஸு வழக்குகள் மூலம் வரவேண்டிய பணம் வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 7வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது வெளியிட தொடர்புகள் நன்றாக இருக்கும். குருபகவான் பார்வையில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அப்பாவிடம் எதிர்வாதம் செய்யக்கூடாது. நீ என்ன சொல்கிற, நான் என்ன கேட்குறது அப்படின்னு எதிர்வாதம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். பெரும்பாலும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தந்தை மகனுக்குள் ஒற்றுமை இருக்காது. தந்தையாரிடம் நீங்கள் ஒன்று சொல்லி அவர் ஒன்று சொல்லி அப்பாவிடம் சாபம் ஆகக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். குருபகவான் பார்வையில் சனி பகவான் இருக்கும்போதே செய்யும் தொழிலே தெய்வம் என்று புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, இரும்பு, இயந்திரம், வண்டி, வாகனம், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது நேர்மையாக, உண்மையாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குருபகவானுடைய 5ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கடனை கட்டலாம். எதிரிகள், பகையாளி தொல்லை நீங்கும். எதிரியோடு நண்பர் ஆவார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு விருச்சிக ராசியை குருபகவான் பாரி செய்யும்போது கண்டிப்பாக மன அழுத்தம் நீங்கும். ஒரு புலம்புற மாதிரி நிம்மதியில்லாத சூழ்நிலையிலிருந்து புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் ஜென்ம நட்சத்திரத்தை விட்டு குருபகவான் கடந்து முன்னேறி செல்லும்போது மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீங்க. குரு பெயர்ச்சியின் மூலம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க. அதற்குண்டான முன்னேற்றம் உண்டு. குருபகவான் கடகராசியில் உச்சம் பெற்று செல்லும்போது குழந்தைகள் எதிர்கால நலனில் அதிக அக்கறை எடுத்து புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் செயல்படுவது நல்லது. நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.